வண்டிடா முருகா. எங்க அக்காவுக்கு நீண்ட ஆயுள கொடுத்து எங்க அக்காவுக்கு குறையாத செல்வத்தை கொடு. எங்க அக்காவுக்கு வாழ்க்கையில நிம்மதிய கொடு. எங்க அக்காவுக்கு மனசுல அமைதிய கொடு. இதுக்கு மேல என்னால வேண்டிக்க முடியல. மாப்பிள்ள உன்ன மாதிரி தம்பி அடையறதுக்கு இந்த அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க தப்பா சொல்றீங்க மாப்பிள்ள. அவங்க எனக்கு அக்காவை போறதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கணும். ஆமா, உங்க அக்கா மேல இப்படி பாசத்தை புரியுறீங்களே, என்ன காரணம்? ஒன்னா ரெண்டா? தாய்க்கு தாயா, அண்ணனுக்கு அண்ணனா, அம்மாவுக்கு அம்மாவா, தங்கச்சிக்கு தங்கச்சியா, பெரியப்பாவுக்கு பெரியப்பாவா, சித்தப்பாவுக்கு சித்தப்பாவா, இப்படி எல்லாம் என்ன வளர்த்தவங்களாச்சே. ஆமா, உங்க அக்காவுக்கு உயிரே விடுவீங்களே. உயிர் என்ன சாதாரணம்? இந்த தோலை உங்களுக்கு செருப்பு மாத்தச்சு போடுவேன். இந்த விரலாம் விசிறியா மாத்துவேன். முடிய பாயா போடுவீங்க, முதுக தலாணியா போடுவீங்க. எப்படி கரெக்டா தெரியும்? உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. இந்த மாமா. ஆமா, எப்படியோ உங்க அக்காவுக்காக எந்த தியாகத்தையும் செய்வேன்னு சொல்றேன் இல்லையா? என்ன மாப்பிள்ள இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவங்க ஆசைப்பட்டாது எனக்கு கட்டளை மாதிரி. அவங்களுக்காக நான் எந்த துன்பத்தையும் தாங்க தயார். எங்க அக்காவுக்காக பூஜை பேலன்ஸ்ல இருக்கு. எங்க அப்பா ஞான பண்டின மீட்டிங்ல இருக்கு. அண்ணா அக்கா இரு, அவன் பெண்ட நிமித்துறேன். ஆரப்பாது அந்த காலத்துல வெள்ளடிக்கிறது வீடு வீடு பத்திக்கிச்சா? யாருங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு தலைவன். இது வரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இது? வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல. நாடு பூரா நிறைய வறட்சி குடும்பம் தானே இருக்கு. என்ன வர்க்க பக்தியா! உனக்கும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இந்த தோழனுக்கு புரியல. என்ன நீங்க யாரு கிட்ட அறையுறீங்க? சொந்த ஒரு அறம் தாங்கிய. இப்படித்தான் தலைமறைவா இருக்கவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது. அதான் மேலெடுத்து உத்தரவு. உங்ககிட்ட புரட்சி, ஒளியட்டு புஷ்வாக்கு, எரிட்டு தீக்கணும். இப்போது புரியுதா? அப்பா அம்மா கூட அற வாங்கிட்டா பாத்தியா? ஒன்னாலையும் என்னாலையும் செய்ய முடியாது, அவன் செஞ்சு விட்டான். அவன் யாரு? நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனே. நம்ம தொகுதி எம்எல்ஏ பூங்காவன இல்ல, அவரோட கையால. ஆனா இப்ப ஏன் தலைப்பாகையும் தாடியோட சுத்தரான்னு தெரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. ஜனங்க உதைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு மார்பேஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். வாயமுட்ரா சோமாரி சுல்தான் கா பச்சி. ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன். கைத சோமாரி போட்டா காமரே. இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது. புதுசா பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரு மோர்சிங். இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு. கதிர்வேலுவா? நான் கதிர்வேலு இல்லைங்க, குருமூர்த்தி. கதிர்வேலு இல்லே? நீ கதிர்வேலு இல்லே? எல்லாத்தையும் அறுத்துருவேன். உண்மை சொல்லு. இது நம்பர் 9 பவளக்கார தெரு தானே? இல்லைங்க, இது நம்ம 7 தவளக்கார தெரு. ஏமாந்துட்டேன். என் நண்பன் வீடு யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் உண்மையை தான் சொல்லிட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்களை என்ன பண்ண போறீங்க? உங்க வேலை எப்ப முடியும்? இங்க ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற எங்க தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 5 லட்சம் ரூபாயை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வேலை முடியும். எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என் தலைக்கு ₹1,00,000 பரிசு வச்சிருக்காங்க. தலைக்கு மட்டும் 1 லட்சமா? ஏங்க, உங்க கைய கால கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க? சோமாரி, தலைக்குன்னா உயிருக்குன்னு அர்த்தம்டா. இங்கே இருக்க 5 லட்சம், தலைக்கு 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம். ஆமாமா, மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த 6 லட்சம் நமக்கு தான். என்னப்பா நினைக்கிறேன்? உன் மேல் தடைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க.
6 லட்சம் வருதுன்னா மேல் தாட போனா என்ன கீழ் தாட போனா என்ன என்னோட மகேஷே. அதுவும் சரிதான். தாட இருந்துட்டாலும் பையன் லட்சணம் தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருங்க, போட்டி எங்ககிட்டயே இருக்கட்டும். ஆமா சுந்தரி. ஹாய் ஹாய். நான் அமராவதியிலிருந்து ட்ரெயினுக்கு மேலே பஸ்க்கு மேலே வந்தது ரொம்ப டயர்டா கொஞ்சம் கால் பண்ணி. 6 லட்சம். வாங்க வாங்க, உங்களுக்காக சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு வேற இருக்கு. சுறா புட்டா இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன். நீ சுறா புட்டா ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும். நேர காலம் பாக்காத, நீ பண்ணி சமைச்சுக்கிட்டே இரு, நான் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க 665 உங்களை பார்த்து கூறுது. 80 நல்ல நம்மளை பார்த்து சிரிக்குது. அமுக்கு மாப்பிள்ள கொஞ்சம் சாப்பிட விட. இன்னைக்கு சனிக்கிழமை விருத உங்க அக்கா வேண்டி இருக்காங்க. ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன விரதத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டா விடாது. அப்ப ஒண்ணு செய்வோமா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் விரதத்துக்குன்னு ஒதுக்குறது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே 7 நாள் கணக்கு போட்டா 28 மணி நேரம், 4 அவர் ஜாஸ்தி ஆகுது மாப்பிள்ள. உன் தவணை மரம் விரதம் வெங்கடாஜலபதி கொத்து வராது. உங்க அக்கா வேண்டுதல் என்ன வருது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாமா? அப்படி உங்க அக்கா வேண்டிக்கலையே. அட என்னங்கடா அக்கா இது மாப்பிள்ள கோழி கோவரு எச்சக்கையா. மாப்பிள்ள இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண போறேன். எனக்காக நீ வேற இருக்க முடியா? நினைச்சு நீ எவ்வளவு நல்லா உனக்காக இது எல்லாமே நானே சாப்பிட போறேன். ஐயோ ஐயோ எதிரி நான் என்ன சாப்பிடுறேன்? கண் பண்ண உட்காருங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா சொரா புட்டு பண்ணிருப்பேன். வயச வலிக்க போதடா பாருங்களா உங்களுக்கு. சண்முகனா சமையல் அருமை. தம்பிக்காக இன்னைக்கு எல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல். எனக்காவா? மாப்பிள்ளை பாவம் இன்னைக்கு விருதம் இல்ல. மாப்பிள்ள உங்க நன்மைக்காக சொல்றேன், கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாய்வு. அது உனக்கு நினைச்ச சண்முகா மீனா சாப்பிடு, ஆனா முள்ளு குத்த பார்த்து. ஏன் மாப்பிள்ள விருது அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது, சர்வ் பண்ணலாம்ல. அது சரி, இந்த இது உனக்கு, இது சண்முகன் எனக்கு. நான் வரட்டேன். இது ஒண்ணு இல்லையா? சாப்பிடலாமா? தண்ணி தான் சாப்பிடணும். தண்ணியா? பரந்த மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. வயிறு ரொம்ப போச்சு. தலைமாட்டில வச்சுக்கிட்டு பஞ்சு மத்தியில படுத்துக்கிட்டு என்னமா கொரட்ட வர்றான். இந்த கொரட்ட சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்டு கமிஷனருக்கு வந்துருவார் போல் இருக்கேன். இது மோசிங் விடுற கொரட்டை தான் கமிஷனருக்கு எப்படா தெரியும்? கண்ணு முடிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டில இருந்து பணப்பட்டி உருவிடுங்க. ஈஸி. கால் பக்கம் போய் கிச்சு கிச்சு பண்ணி தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது 5-10 உருவுனீங்க, நான் உருவிடுவேன். இப்ப போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்கிற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர் சிங் பட்டர் சிங் ஆயிடும். அட்டனுக்கு பண்ணிருக்கேன், லைன் கட்டணும். ஹலோ ஹலோ, என்னடா இது? என்னடா உயரே காணா? அதானே ரிசீவரை பார்த்தா சப்பலா கட்ட மாதிரி இருக்குது. யார் எடுத்துருப்பாங்க? பாவி, உயர அறுத்து கையில சுத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் வயர அறுத்தாலும் சரி, வயர அறுத்தாலும் சரி, இவனை சும்மா விட்டப்படாது. அப்பா இல்லாத கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இல்லன்னு நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்களே? நீ இருந்தாதான்டா எங்களுக்கு பயமே. நீ ஏதாவது ஏடா குறமா பேசி வைப்ப. நாங்க மோர்சிங் கிட்ட மாட்டிக்குவோம், அவன் எங்களை தீட்டு கட்டிடுவான், நீ எல்லா ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். போடா. ஹலோ, ஏ இப்ப வேலை செய்த அறிவு இருக்க? நீங்க திறக்க மாட்டேங்கிற. பூட்டி இருக்குமா? பூட்டி இருக்கா? யார் பூட்டினா? நான் பூட்டலையே.
அப்பா, தாடிக்காரன் எவ்வளவோ தேவை. எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்ல. அப்பா, எனக்கு ஒரு யோசனை. அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிறிய. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்குத்தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி? நீ ஏமாவனாச்சே. ஐயோ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு, அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிறீங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்கதான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாண்டா, நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்போ இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர் சிங் தான். பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க 2 பேருமே சுட்டுலாமான்னு வருது. அப்புறம் ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். பேசாம இருங்க. மகேஷ், நீ போய் துப்பாக்கி எடுத்து விட. துப்பாக்கி பீரோல இருக்கு. குண்டி எங்க இருக்கு? குண்டி எங்க இருக்கு? காதகன், நம்ம என்னென்ன செய்ய போறோமோ முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம பின்கட்டு கதவை திறந்துக்கிட்டு போய் போலீஸ கூட்டிட்டு வந்துடலாம். வெரி குட் ஐடியா. ஏப்பா, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்? இந்த கதவும் பூட்டப்பட்டுள்ளது. கையெழுத்து நல்லா இருக்குது இல்ல? மாப்பிள, நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு 2த்தையும் கொண்டு வந்துருக்கிறேன். என்ன செய்ய? 2த்தையும் சேர்த்து கலப்பா. எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சோறு? மண் சோறு. மண் வாசனை தான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நாய்க்கு வச்சா கூட 4 தெரு தள்ளி போய் நிற்கும். யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? எல்லாம் உனக்காக. அப்படியா? மாப்பிள, ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? இது சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்னை மண் சோறு திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. ஒரு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா தான். அதாவது மறந்துட்டேன். அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். உங்க அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றும். என் உடம்பை நான் காப்பாற்றணும். அக்கா சத்தியம். மண்ணைய சோத்தையும் எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்து அதுல அறிவிட்ட மடையா? 1க்கு 4, 1க்கு 6, 1க்கு 8. முதே தெரியுது. அது மட்டும் அடுத்த உருண்டை. சண்டை சண்டை தண்ணி இல்லாம சாப்பிடும். அக்கா வேண்டுதலா? கிட்ட பிடிக்கும். என்ன பறந்த மனசுல மண் சோத்தை இப்படி கொடுக்குறியே? மாப்பிள, உன்ன என்ன வேண்டுதல் இருக்கு? அடுத்தது அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீயெல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு வந்துடலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்ச சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற ஒரு வழி பண்ணுவாங்க போல இருக்க. மாப்பிள, நான் வச்சுமா? எங்க போறேன்? சாப்பிடு. சரி, அது சாப்பிட்டா போதும். நிறைய இருக்கு, சாப்பிடு. நிறையவா? இது போதுமா? ஐயோ.